உதயநிதிக்கு 2021 பிறகு கொடுத்த அதிகப்படியான முன்னேற்றமும் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அதை யாரும் திமுகவில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதை பேசுறதுக்கு கூட அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களை கலைஞர் படிப்படியாக கொண்டு வந்தார். ஆகவே இது எல்லாம் சேர்ந்து தான் ஊழல், வாரிசு அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஏகப்பட்ட விளம்பரங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தோல்விக்கு வழிவகுத்திருக்கு. ஸ்டாலின் அவர்களை கலைஞர் படிப்படியாக கொண்டு வந்தார். ஆனால் ஒரே அடியாக கலைஞர் மரணத்துக்கு பிறகு 19 இளைஞரணி தலைவராகவும், 21 எம்எல்ஏ ஆகும், 22 அமைச்சராகவும், 24 துணை முதலமைச்சரும் உருவானவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இது ஒரு திணிப்பது, வாரிசு அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஏகப்பட்ட விளம்பரங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தோல்விக்கு வழிவகுத்திருக்கு. முக்கியமான நபர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட டிஎம்கேல தோல்வி தழுவி இருக்கிறாங்க. 30 மினிஸ்டர்ஸ்க்கும் மேல அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது எப்படி பார்க்க முடியும்? பிகாஸ் திமுகவினுடைய கோட்டை சென்னை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே 2 தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரக்கூடிய நிலவரப்படி 14 சீட்ஸ் டிவிகே, அது கிட்டத்தட்ட ஸ்வீப் மாதிரி தான். எப்படி சார் இதை நிராகரித்திருக்கிறார்கள்? மக்கள் திமுகவை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார்கள் சென்னை நகரில். அதிமுகவையும் அதைவிட மோசமாக நிராகரித்திருக்கிறார்கள். தாவேகாவை ஆற தழுவி இருக்கிறார்கள் சென்னை மாநகரை பொறுத்தவரையில், எந்த சந்தேகமும் இல்லை. மாநில அளவில் இன்னும் சற்று கூடுதலான ஆதரவை கொடுத்திருந்தால் அது ஒரு வசதியான ஒரு நிலைப்பாடாக மாறி இருக்கும். அதை செய்ய தவறியதன் விளைவு இன்றைக்கு ஒரு கை கட்டினது வாய் கட்டாமல் போய்விடுமோ என்ற நிலையில் தான் தாவேகாவை என்று கொண்டு நிறுத்தி இருக்கிறார். தமிழகத்தில் முதல் முறையாக புதுசாக ஆரம்பித்த கட்சி, அதுவும் தனித்து எந்த கூட்டணியும் இல்லாமல் சோலோவாக ஒரு கட்சி இறங்கி 38% ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணின இவங்க இப்போ ஹங் அசம்பிளி அப்படின்னு வரும்பொழுது யாரெல்லாம் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா காங்கிரஸ் கான்ஸ்டன்டா ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது மாணிக்கம் தாக்கூரோ, வேலு அவர்களோ எல்லாருமே அவங்களுக்குரிய ஆசை தாவேகாவோட இருக்கணுங்கிறது தான். இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஈஸி சப்போர்ட்டிங் கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், 2 லெஃப்ட் அண்ட் பாமக அண்ட் தேமுதிக, இவங்க எல்லாரையும் கூட்டி இப்போ பார்த்தோன்னா நமக்கு இப்போ எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 123 தான் வருது. இந்த 123ன்றதுமே நம்ம இவங்க கொடுப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அஸ்யூமிங் தட் தே கிவ். இவர் எதை சொல்லி அவங்கள இந்த பக்கம் இழுக்கலாம்னா, நான் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகம். தேமுதிக வருவாங்களா சார்? ஆல்ரெடி மினிஸ்டர்லாம் வாங்கியிருக்காங்க. மந்திரி பதவி கொடுக்குறேன்னா டிலீட் ஆலே ஐ அக்ரி. அதாவது வரலாம், வராமலும் போகலாம். வேற காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் மந்திரி சபையை வேணான்னு கூட வருவாங்க வரதா இருந்தா. ஆல்ரெடி அவங்க ஒரு வில்லிங் இருக்கிற மாதிரி உண்மையிலேயே வர வாய்ப்புன்னா மேடம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ப்ராபபிள் ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 காங்கிரஸ், நம்பர் 2 பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க 2 பேருக்கும் 9 எம்எல்ஏஸ் இருக்காங்க சேர்த்து.